ஒரு டேவை எத்தியோப்பியன் நியூ இயராக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து எரித்ரியா, எத்தியோப்பியா வந்து பயங்கரமான செலிப்ரேஷன் இருக்குது. சரி, இந்த என்குட்டாஸ் அப்படின்ற ஒரு நேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்ஹாரிக் அப்படின்ற ஒரு மொழியில் நியூ இயர் அப்படின்னு அர்த்தம். அண்ட் இந்த என்குடாடாஸ் அப்படின்ற ஒரு நேமுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, நகைகளின் பரிசு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஷாபா ராணி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய வரலாற்றில் ரொம்ப முக்கியமான ஒரு ராணியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய பரிசுகள் அப்படின்றது நகைகளில் கொடுக்கறதுக்காக, அதாவது அவங்க நாட்டுக்கு திரும்பி வந்தாங்க, ஏதோ ஒரு ப்ராப்ளம் வெளில போயிட்டு மறுபடியும் அவங்க நாட்டுக்கு வருவாங்க. அப்படி வரும்போது நிறைய பேர் அவங்களுக்கு நகைகளை பரிசாக கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கப்பட்ட அந்த பேர் தான் வந்து என்குடாடாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த பேருக்கான காரணங்களை விடுவோம். இந்த நியூ இயரை பொறுத்த வரைக்கும் இவங்க எப்படி செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, இது வந்து காப்டிக் கேலண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேலண்டரை பேஸாக வச்சு தான். இந்த கேலண்டர் எங்கேருந்து வந்துக்குதுன்னா நம்ம எகிப்துலேருந்து தான். அவங்களுடைய அந்த பாரம்பரியமான கேலண்டர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா லீப் இயரும் வருது. ஏன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிமு 238 இது கொஞ்சம் சீர்திருத்தங்கள்லாம் பண்ணாங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு டே வருது, அதை நம்ம மாற்றிக்கலாம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மாற்றி சேர்த்து அதில் ஒரு பெரிய மாற்றங்களோட பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு